தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் மல்லுப்பட்டி ஸ்ரீ மூகாம்பிகை மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் வணிகவியல் மற்றும் வணிக நிர்வாகவியல் துறை சார்பாக முதலாவது தேசிய கருத்தரங்கு சிறப்பாக நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் கல்லூரியின் தாளாளர் திரு மூகாம்பிகை கோவிந்தராஜ் ஜி அவர்கள் தலைமை ஏற்று இக்கருத்தரங்கு மாணவிகளுக்கு உயர்ந்த எண்ணங்களையும் அவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என நம்புகிறேன். இதுபோன்ற சிறப்பான துறை சார்ந்த நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கது என்று சிறப்புரை ஆற்றினார். வாழ்த்துரையாக கல்லூரியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சே உதயகுமார் அவர்கள் மாணவிகள் தாங்கள் தேர்ந்தெடுத்த துறை இதுபோன்ற நிகழ்வுகளால் மேலும் உங்களை உயர்த்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் என உரையாற்றினார். முதல்வர் முனைவர் தா ரகுநாதன் அவர்கள் வணிகம் மற்றும் நிர்வாக மேலாண்மை இயல் சார்ந்த சிந்தனைகள் மாணவிகளுக்கு இதுபோன்ற அறிவு சார்ந்த கருத்துக்கள் உங்களின் வளர்ச்சிக்கும் துணை புரியும். எதிர்வரும் காலத்திற்கும் இதுபோன்ற பல்வேறு கருத்தரங்குகள் நடக்கும் என்பதை வாழ்த்துரையாக வழங்கினார். இக்கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய வேர்ட் அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குனர் முனைவர் பவித்ரன் மற்றும் பெங்களூரு IFIM கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் எஸ் பிரபாகர் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு இனிவரும் காலத்தில் வணிகவியல் நிர்வாகவியல் படிப்பதனால் ஏற்படும் வேலை வாய்ப்புகளின் நன்மைகள் குறித்தும் உயர்கல்வியின் முக்கியத்துவம் குறித்தும் பல்வேறு வளர்ச்சி நிலைகளை எடுத்துக்காட்டி சிறப்புரை ஆற்றினார்கள். மேலும் இக்கருத்தரங்கில் துறை சார்ந்த மாணவிகள் தங்களின் ஆய்வு கட்டுரைகளை வழங்கினார்கள். கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பாளர்கள் நிர்வாகவியல் துறை தலைவர் முனைவர் பி மோகன்தாஸ் மற்றும் கருத்தரங்கின் நிறைவாக வணிகவியல் துறை தலைவர் பேராசிரியர் கே பாக்யலட்சுமி நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். Hello everyone, I am Asha from Sri Moogambigai College of Arts and Science for Women from Mallupatti. I completed my 12th standard in Eternalite Metric Higher Secondary School, Draikotai. I later joined to BCom department in this college. Here there are many sessions which are very useful to the students. I have never seen such culturals or such programs, such knowledgeable activities happening in many colleges. So today we were having a national level seminar on career opportunities for BCom students and management students. So this seminar was very effective and very useful for our students. They said many things about government jobs as well as private jobs. They told us about future plans for our PG courses, and also the person who have completed their PG courses they can move on to the jobs or the government jobs. They told about the exams also, and these exams should be completed with the proper preparation. They gave the tips for those things also, and this seminar was very useful for our students. So we are very happy to be in this college, and it was very useful for us. So thank you so much. அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம கல்லூரியிலேயே வந்து இந்த நேஷனல் லெவல் செமினார் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம டிபார்ட்மெண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதை கேட்டவுடனே நமக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும், உங்களின் சார்பாகவும் அவருடைய கவனம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது ஒரு டாக்டர் பிரபாகரன், அவர் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 ஆண்டு காலமாக இருந்தார். அவர் வந்து அவர் கிளாஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கார்பரேட் அக்கௌண்டிங், இன்கம் டேக்ஸ் 2 கிளாஸ் எடுப்பார். எந்த ஸ்டூடெண்ட்டுமே வந்து அவர் கிளாஸ் மிஸ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் கிளாஸ் ஹேண்டில் பண்ணுறது தான். இப்போ 8 வருஷமாக வந்து பெங்களூரில் ஒரு காலேஜில் வந்து PG ஃபேக்கல்ட்டியாக இருக்காங்க. எம்காம் MBA கிளாஸ் எடுத்து BE ஸ்கூல்லாம் இருக்காங்க. ஒரு அருமையான ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்துட்டு இருக்காரு. அவர் வந்து தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ஆசையில் அவர் சந்திரன் சார்கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் உடனே நமக்கு ஒரு டேட் கொடுத்தாரு. நம்ம கேட்ட உடனே நமக்கு டேட் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. I am Priyanka S from first MCom from Sri Moogambigai College of Arts and Science, Department of Commerce in Mallupatti. I previously graduated in Commerce from Dayanand Sagar University, Bangalore. Today we had a session on career opportunities and further studies. So he had mentioned about
IIMs and the entrance exams we have to clear for entering IIMs, and he also mentioned about various opportunities even in sales careers. He also mentioned about the salaries that we can expect even in private sectors, even if we have not studied really good. So I really feel pleasure to be in this college and attend this seminar and receive so many information and knowledge from qualified faculties. So I'm really pleased to be here. Thank you. அடுத்தது வந்து பல்கர் சார், நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறேன், எனக்கு தெரியும், இங்கே வந்து மட்டும் தான் தெரியும். அவர் வந்து நிறைய எக்ஸிக்யூட்டிவ் செஞ்சுட்டு இருக்காங்க, நிறைய பேர் அவரால் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்கு போயிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு நபர் வந்து எனக்கு தெரியாம இங்கே மோகன்தாஸ் சார் சொன்னார், ஆனால் தெரியாது எனக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சார் எங்கள் வீட்டை தாண்டி தான் நீங்களே போகுவீங்க அப்படின்னாரு. அவர் வந்து அப்போ தான் அவருக்கு ஏற்கனவே கேள்விப்படுறது, அப்போ தான் இவர் தான் வந்து இன்னைக்கு தான் தெரிஞ்சது. அந்த பேங்கிங் செக்டாரில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து வந்திருக்காரு. நம்ம ஆக்சுவலாக அவரை நேற்று தான் கேட்டோம், நேற்று கேட்டது உடனே ஓகே சொல்லிட்டாரு. அதுக்கு வந்து நம்ம கல்லூரி சார்பாகவும் நம்ம டிபார்ட்மெண்ட் சார்பாகவும் அடுத்தது முக்கியமாக பிபி அண்ட் காமர்ஸ் துறை அந்த ஹெட்டுக்கு வந்து நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்கோம். அதே போல இந்த ப்ரோக்ராம் என்ன பர்பஸ்க்காக ஆரம்பிச்சோமோ அது கண்டிப்பாக சக்ஸஸாக இருக்கும். ஏன்னா விட எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இருக்காங்க, அவங்க வந்து உங்களுக்கு அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்குவாங்க. கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். The utmost aim of organizing this. So இப்போ நம்ம அந்த கவர்மெண்ட் ஜாப்ல எக்ஸாமினேஷன்ஸ் கிளியர் பண்ணி தான் போயாகணும். தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். நம்ம வந்து டிகிரி முடிச்ச உடனே எங்கள் வீடு தேடி அப்பாயின்மெண்ட் வரணும் அப்படின்னா நம்ம ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கணும். போயிட்டு 1940 50 நம்ம மறுபடியும் பிறந்து வர முடியாது இல்லையா? அதனால தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தான். பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. ஓகேங்களா? எனக்கு ஒரு வேகன்சி வேணும், சிம்பிளாக என்னோட இன்ஸ்டிடியூட்டுக்கு ஒரு வேகன்சி வேணும். அந்த ஒரு வேகன்சிஸ் வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் 20 மெம்பர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நான் யாராவது ஒருத்தரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு தேவையானது ஒரு எம்ப்ளாயிஸ். ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நான் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுறேன். ஓகே, இதே 1,00,000 பேர் அப்ளை பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா என்னால் 1,00,000 பேர் இன்டர்வியூ பண்ண முடியாது இல்லையா? இஸ் தட் பாசிபிள்? அப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் 1,00,000 பேருக்கு நான் தனியாக எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிடுவேன். எக்ஸாமினேஷன்ஸ் கிளியர் பண்ணி வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி எடுத்துப்பேன். இது எனக்கு ஈஸி. உங்களை யாரையுமே பார்க்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் அவுட்லேயே ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக தான் வரும். இதுவும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டிஎன்பிஎஸ்ன்னு எடுத்தீங்க அப்படின்னா ஐ திங்க் இப்போ குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸ் நினைக்கிறேன் 13 lakhs அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கிறதா டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 17 lakhs ஆச்சுங்களா? பாருங்க, 17 lakhs 17 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சிக்கு. ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தான் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ரைட். ஸோ தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சிக்கு அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இங்கிலீஷ் நாலேஜஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. நான் சொல்லலை, ஒரு சர்வே சொல்லுது. அதே மாதிரி என்னோட சர்வே என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஜாபோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியாதனால நிறைய பேர் அப்ளை பண்ணலை அப்படிங்கிறது என்னோட சர்வே. ஏன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது தட்ஸ் நாட் அ மேண்டட்டரி. ஸோ ஒரு கொஷின்ஸை படித்து நமக்கு புரிஞ்சுக்கிற அளவு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தது அப்படின்னா போதும். ஓகே, தமிழ்நாட்டிலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் ஐஏஎஸ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணாங்க அப்படின்னாலும் தமிழில் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ரூல் ಗೌರ್ಮೆಂಟ್ ಆರ್ಡರ್ಸ್ ಎಲ್ಲಾமே இருக்குது. ಓಕೆ, ಸೊ ನನ್ನ ಹೆಸರು ದಾಕ್ಷಾಯಿನಿ, ನಾನು ಹೊಸೂರಿನಿಂದ ಬರ್ತಿದ್ದೀನಿ. ನನಗೆ ಈ ಕಾಲೇಜ್ ಏನಿಗೆ ಇಷ್ಟ ಆಯಿತು, ಏನಕ್ಕೆ ಬಂದೆ ಅಂದರೆ ನನಗೆ ಹೊಸೂರು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬೇಜಾನ್ ಕಾಲೇಜಸ್ ಇದೆ, ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋಕ್ಕಾಗಲ್ಲ. MGR ಇದೆ, PMC ಇದೆ, ಸಂಜಯ್ ಸೋಪ್ ಇದೆ, ಬೇಜಾನ್ ಕಾಲೇಜು ಸಂಜಯ್ ಸೋಪಲ್ಲಿ ವುಮೆನ್ಸ್ ಕಾಲೇಜೇ ಇದೆ. ಬಟ್ ನಾನು ಈ ಕಾಲೇಜಿಗೆ ಏನಕ್ಕೆ ಬಂದೆ ಅಂದರೆ ನಮಗೆ ಹೊಸೂರಿನಿಂದ ಇದು ತುಂಬ ಲಾಂಗ್ದ ಆಗಿರ್ಬೋದು. ಆದರೆ ನನಗೆ ಈ ಕಾಲೇಜಿಗೆ ಬಂದಿದ್ದಕ್ಕೆ ಫಸ್ಟ್ ಪ್ರಿಫರೆನ್ಸ್ ಏನಂದರೆ ಇಲ್ಲಿ ಫೀಸ್ ಕಡಿಮೆ ಆ್ಯಂಡ್ ವುಮೆನ್ಸ್ಗೆ ತುಂಬ ಫೆಸಿಲಿಟೀಸ್ ಇದೆ, ವುಮೆನ್ಸ್ಗೆ ತುಂಬ ವ್ಯಾಲ್ಯೂ ಇದೆ. ನನ್ನ ಮದರ್ ಟಂಗ್ ಕನ್ನಡ ಆಗಿ ನಾನು ಇಲ್ಲಿ ಬರೋದಕ್ಕೆ ಕಾರಣ ಅಂದರೆ ಇಲ್ಲಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಫ್ಯಾಕಲ್ಟೀಸು ಇದ್ದಾರೆ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ಕೊಡೋರು ಇದ್ದಾರೆ ಆ್ಯಂಡ್ ನಮಗೆ ಅರ್ಥ ಆಗೋ ಥರ ನನ್ನ ಲ್ಯಾಂಗ್ವೇಜನ್ನು ನಾನು ಇಲ್ಲಿ ಹೇಳ್ಕೊಬೋದು, ಆ ಥರ ಇದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ಥರ ಲ್ಯಾಂಗ್ವೇಜಸ್ಸು ಇಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ. ಸೊ ನನಗೆ ಈ ಕಾಲೇಜ್ ಬರೋದಕ್ಕೆ ಮುಖ್ಯ ಕಾರಣ ಅದಾಗಿತ್ತು. ಆ್ಯಂಡ್ ನನಗೆ ಲಾಂಗಲ್ಲಿ ಬರೋದು ಇಷ್ಟ ಆಗಿದ್ದು ಆ್ಯಂಡ್ ಇಲ್ಲಿ ಕೊಡ್ತಿರೋ ಇಂಪಾರ್ಟೆನ್ಸ್
ವುಮೆನ್ಸ್ ಈ ಥರ ಇರಬೇಕು, ಹೆಣ್ಮಕ್ಳು ಮುಂದಕ್ಕೆ ಈ ಥರ ಓದಬೇಕು ಅನ್ನೋದು ಕೊಡ್ತಿರೋ ಇಂಪಾರ್ಟೆನ್ಸ್. ಆ್ಯಂಡ್ ಫಸ್ಟ್ 2 ಇಯರ್ಸ್ ಆಗಿದೆ ಈ ಕಾಲೇಜ್ ಓಪನ್ ಆಗಿ 2 ಇಯರ್ಸಲ್ಲಿ ಫಸ್ಟೇ ರ್ಯಾಂಕ್ ಹೋಲ್ಡರ್ ತೆಗ್ದಿದ್ದಾರೆ ಅಂದರೆ ಪಾಸ್ ಔಟ್ ಆಗಿರೋ ಸೀನಿಯರ್ಸ್ ಹಾಕೋರೆ ರ್ಯಾಂಕ್ ಹೋಲ್ಡರ್ ತೆಗ್ದಿದ್ದಾರೆ ಅಂದರೆ ಈ ಕಾಲೇಜ್ ಎಷ್ಟು ಇಂಪ್ರೂವ್ಮೆಂಟ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ, ಇಲ್ಲಿರೋ ಟೀಚರ್ಸ್ ಎಲ್ಲ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಟೀಚ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ, ಅದೊಂದು ಗುಡ್ ಪಾಯಿಂಟಲ್ಲಿದೆ. ಅದರಿಂದ ಈ ಕಡೆ ಬಂದೆ ನಾನು. ನನಗೆ ಇಲ್ಲಿರೋ ಎಲ್ಲ ಟೀಚರ್ಸು ತುಂಬ ಮೋಟಿವೇಶನಲ್ ಆಗಿ ಎಲ್ಲ ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ. ಚೆನ್ನಾಗಿ ಓದ್ರಿ, ಚೆನ್ನಾಗಿ ಮುಂದಕ್ಕೆ ಹೋಗ್ರಿ, ಎಲ್ಲ ಥರನೂ ನಿಮಗೆ ವ್ಯಾಲ್ಯೂಬಲ್ ಇದೆ, ಹೆಣ್ಮಕ್ಳಿಗೆ ಎಲ್ಲ ಕಡೆನೂ ಇದೆ. ನಮಗೆ ನಿಯರ್ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಇದೆ ಆ್ಯಂಡ್ ಹೊಸೂರಲ್ಲಿ ಬೇಕಾದಷ್ಟು ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ಸ್ ಇದೆ. ನನಗೆ ಬಿಸ್ನೆಸ್ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋ ಥಾಟ್ ಇದೆ. ಅದರಿಂದ ನನಗೆ ಇಲ್ಲಿ ನಾನು BCom ತೆಗಿಯೋದಕ್ಕೆ ಕಾರಣ ನಾನು ಬಿಸ್ನೆಸ್ ಮಾಡಬೇಕು, CA ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋ ಡ್ರೀಮ್ ಅಲ್ದ ಬಂದೆ. BCom ಕಂಪ್ಲೀಟ್ ಆದ ತಕ್ಷಣ ನಾನು IIMಗೆ ಓದಬೇಕು ಅನ್ನೋ ಥಾಟಲ್ಲಿದ್ದೆ. IIMಗೆ ಹೋಗ್ಬೇಕು ಅಂದ್ಕೊಂಡಿದ್ದೆ. ಬಟ್ ಇರೋ ಸಿಚುವೇಷನಿಂದ IIMಗೆ ಹೋಗೋಕ್ಕಾಗಲ್ಲ ಅಂತ ಗೊತ್ತಾಯಿತು. ಆ್ಯಂಡ್ ನಾನು MBA ಮಾಡೋದು ಬಿಡೋದಿಲ್ಲ. MBA ಕಂಪಲ್ಸರಿ, ಬಿಸ್ನೆಸ್ ಮಾಡೇಬೇಕು. ಅದಕ್ಕೆಲ್ಲದಕ್ಕೂ ಮೋಟಿವೇಶನಲ್ ಆಗಿರೋದು ಈ ಕಾಲೇಜ್ ಮಾತ್ರನೇ. ಈ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಕೊಡೋ ಫೆಸಿಲಿಟೀಸ್ ಆ್ಯಂಡ್ ನಮ್ಮ ಫ್ಯಾಕಲ್ಟೀಸ್ ಕೊಡೋ ಅವ್ರದ್ದು ರೋಲ್ ಮಾಡಲ್, ಅವರು ಏನೇನು ಮಾಡಿದ್ರು, ಅವ್ರು ಹೆಂಗೆ ಹೋದ್ರು, ಹಿಂಗೆಲ್ಲ ಹೋದ್ರೆ ಹಿಂಗೆಲ್ಲ ಇರ್ಬೋದು ಅಂತ ಹೇಳ್ಕೊಡೋ ವಿಧಾನ, ಇದೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ. ಅವ್ರು ಕೊಡೋ ಟೀಚಿಂಗ್ ಅಂತೂ ಹೇಳೋಕ್ಕೆ ಆಗೋಗ್ತಿಲ್ಲ. ಅವ್ರ ಟೀಚಿಂಗಲ್ಲಿ ಅಷ್ಟೇ ನಾವು ಏನು ಓದಬೇಕು, ಹೆಂಗೆ ಓದಬೇಕು, ಎಲ್ಲಿ ಓದಬೇಕು, ಯಾವ ಥರ ಏನು ಬರೀಬೇಕು, ಎಲ್ಲಿ ಯಾವ ಥರ ಮಾತಾಡಬೇಕು ಅನ್ನೋದೆಲ್ಲ ಹೇಳ್ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ ಎಲ್ಲ ಟೀಚರ್ಸ್ ಅಷ್ಟೇ. ಅದು ಇಂಪಾರ್ಟೆಂಟಾಗಿ ಕಾಮರ್ಸಲ್ಲಂತೂ ಕಾಮರ್ಸ್ ಗ್ರೂಪ್ ಎಲ್ಲಿನೂ ಏನು ವಿಷಯದಲ್ಲೂ ಕಾಮರ್ಸ್ ಗ್ರೂಪ್ ಎಲ್ಲೂ ಕಮ್ಮಿ ಆಗೋದಿಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ಕಾಮರ್ಸ್ ಗ್ರೂಪ್ ಇಲ್ದಿದ್ದು ಎಲ್ಲಿ ಏನು ಪ್ಲೇಸು ಏನೂ ನಡೆಯೋದಿಲ್ಲ. ಕಾಮರ್ಸ್ ಗ್ರೂಪ್ಗೆ ಅಷ್ಟು ವ್ಯಾಲ್ಯೂ ಇದೆ. ಕಾಮರ್ಸಲ್ಲಿರೋ ಫ್ಯಾಕಲ್ಟೀಸ್ ಅಷ್ಟು ಇಂಪ್ರೂವ್ಮೆಂಟಾಗಿ ಅಷ್ಟು ನಾಲೆಜಾಗಿರ್ತಾರೆ. ಅವ್ರು ಕೊಡೋ ಸ್ಪೀಚಲ್ಲೇ ಕಾಮರ್ಸ್ ಗ್ರೂಪರಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ನೋಡಿದ್ರೇನೂ ಇರ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ ಇಂಪಾರ್ಟೆನ್ಸ್ ಟೀಚರ್ಸು ಈ ಕಾಲೇಜ್ ಕೊಟ್ಟಿರೋ ಇಂಪಾರ್ಟೆನ್ಸ್ ಇನ್ ಕಾಮರ್ಸು. ಇವತ್ತು ನಡೀತಿರೋ ಸೆಮಿನಾರ್ ಕ್ಲಾಸಲ್ಲಂತೂ MBA ಮಾಡಿದ್ರೆ ಈ ಥರ ಮಾಡ್ಬೋದು, ಗೌರ್ಮೆಂಟ್ ಜಾಬ್ಗೆ BCom ಮಾಡಿದ್ರೆ ಈ ಥರ ಹೋಗ್ಬೋದು ಅಂತ ಹೇಳ್ತಿರೋದು, ಅವ್ರ ಮೋಟಿವೇಶ್ನಲ್ ಸ್ಪೀಚಸ್ಸು ಸೂಪರಾಗಿದೆ. ಅದರಿಂದ ಈ ಕಾಲೇಜ್ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿದೆ. ಈ ಸೆಮಿನಾರ್ ಕ್ಲಾಸ್ ಅಂತೂ ನಮಗೆ ತುಂಬ ಮೋಟಿವೇಶ್ನಲ್ ಆಗಿದೆ. ತುಂಬ ಲೈಕ್ ಮಾಡಿ ನಾವು ಕೇಳ್ತಿದ್ದೀರಿ. ನಮ್ಗೆ ಇಷ್ಟ ಆಯಿತು ಈ ಸೆಮಿನಾರ್ ಕ್ಲಾಸ್. ಅದು ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಮ್ಮ ಕಾಲೇಜಲ್ಲಿ ನಡೀತಿದೆ ಒನ್ ಡೇ ನ್ಯಾಷನಲ್ ಸೆಮಿನಾರ್ ಕ್ಲಾಸ್ ಅಂದರೆ. ಇನ್ನಿಂದು ತುಂಬ ಖುಷಿ ಆಗ್ತಿದೆ. ಇದು ಯಾವಾಗಲೂ ಹೀಗೆ ಮುಂದೆ ಇರಲಿ ಅಂತ ನಾನು ಯಾವಾಗಲೂ ಅನ್ಕೊತೀನಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. இங்கிலீஷ் தெரியல அப்படிங்கிறதுக்காக நம்ம எதுவுமே ஒரி பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஈவன் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு ஒரு சிலருக்கு ஐடியா இருக்கும், ஒரு சிலர் வந்து கவர்மெண்ட் ஜாப் வேண்டாம் ப்ரைவேட் ஜாபுக்கு போகலாங்கிற ஐடியா சிலர் இருக்கும். ஓகேங்களா? எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு மேனேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்கில்ஸ். அது ரொம்ப ஃப்ளூயெண்ட்டாக நம்ம ஃபாரின்கார மாதிரி பேச முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் நம்ம யாராவது கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதை ஆன்சர் பண்ணி மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தது அப்படின்னா போதும். அதை வந்து நம்ம ஈஸியாக எல்லாருமே டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது எல்லாருமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே தேவைப்படும். ஓகேங்களா? அதனால இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல தேவைப்படும், அத்தியாவசியமாக இருக்கும். நீங்கள் பின்னாடி போயிட்டு ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போவே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. தட் வில் பி பெட்டர். ஓகேங்களா? யாராவது TNPSCங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்படாதவங்க இருப்பீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து அது ரொம்ப ரொம்ப அதிசயம் தான். ஏன்னா TNPSCங்கிற வார்த்தை வந்து நம்ம கேட்கவே இல்லை அப்படின்னாலும் நம்ம காதில் திணிக்கப்படும் இல்லையா? TNPSC Group 4, Group 2, Group 1 எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா? இதில் எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, நானும் உங்களை மாதிரி ஒரு முனிசிபல் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் தான். கவர்மெண்ட் ஸ்கூல் +1 +2 காமர்ஸ் குரூப். நான் எப்படி டீச் பண்ணேன்னு எனக்கு சாரே சொல்லிட்டாரு. அது வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டம் ஒரு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அவரே சொல்லிட்டாரு. அது சார் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து என்னோடய பேரண்ட்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறமேட்டுக்கு காலேஜ் மேனேஜ்மெண்ட்க்கு, கோஆர்டினேட் சாருக்கு, பிரின்சிபல் சாருக்கு எல்லாருக்குமே என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்டாஃப்ஸு, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு காலேஜை சூஸ் பண்ணி என்னை வந்து இங்கே சேர்த்து எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் வருது அண்டு இப்படி ஒரு நேஷ்னல் லெவல் செமினார் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த செமினாரை கோஆர்டினேட் பண்ணதுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ். பிரபாகரன் சார் அண்ட் பவித்ரன் சார் ஸ்பீச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு. நான் வந்து படிக்கும்போது MBA கோர்ஸ்லாம் கிராஸ் மேஜர் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த பவித்ரன் சார் வந்து MBA கோர்ஸில் இவ்வளோ வேல்யூ இருக்குன்னு எங்களுக்கு நிறைய சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட் ஜாப் நிறைய சொல்லியிருக்காரு. இது எங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களோட காலேஜ் வந்து ரொம்ப சூப்பர். ஸ்ரீ மூகாம்பிகை காலேஜ் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நிறைய பஸ் ஃபெசிலிட்டி, அப்புறம் ஃப்ரீ புக்ஸு, ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது. அண்டு பிளேஸ் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து பாருங்கள். நான் இது 20th இயர் எனக்கு இப்போ போயிட்டு 20 years
சீரியஸாக யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். லாஸ்ட் 18 years I have been working only accounting subjects on blackboard, greenboard, whiteboards. Only accounting subjects. என்ன சொல்லுவேன்னா காலம் காலம் போட்டே இருக்கும். காலம் போட்டே இருக்கும். ஏன்னா what are the statements or maybe accounts we are working based on the column not from. So காலம் போட்டே என் காலம் போயிடுச்சு. தெரியும் உங்க சுதா மேடம் நான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்தேன். அவங்க வந்து அட்வான்ஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எடுத்தேன். 2 கோர்ஸ் தான் 2 சப்ஜெக்ட் தான் ப்ளீஸ் உட்காருங்க. 2 சப்ஜெக்ட் தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இருந்தாங்க, நான் இல்லை அந்த காலத்தில். Especially final year BCom students. Final year BCom students. So how I am going to proceed this session? Simple. मेरा नाम एम सौंदर्या. आई एम आएगा ओसूर से. I choose that श्री मूकाम्बिका आर्ट्स एंड साइंस कॉलेज. बहुत अच्छा है कॉलेज. बहुत टीचर से अच्छा से बात करेगा, फिर अच्छा से बोलेगा. मेरे को मालूम नहीं है तो पूरा बोलेगा. कैसा है तो अच्छा है. टेक्नोलॉजी पूरा सबसे बहुत अच्छा है. सब्जेक्ट ओड़ा आएगा. फिर मैं अच्छा से मेरे को अकाउंट्स मालूम नहीं है. फिर इधर आएगा तो मैम पूरा बोलेगा, मेरे को अच्छा से बात करेगा. पूरा टेक्नोलॉजी पूरा मेरे को अकाउंट्स एक भी मालूम नहीं है. फिर इधर आएगा तो मेरे को थोड़ा थोड़ा आएगा. फिर मैम्स पूरा बहुत अच्छा से बात करेगा. फिर मैं कॉलेज अच्छा है. बहुत नेचर आल्सो वेरी नाइस. और इधर आएगा तो अभी आज को सेमिनार है, उधर ज़्यादा अच्छा है. सेमिनार सर बोलेगा. फिर पीटी बीकॉम चूज में बीकॉम स्टूडेंट है. बीकॉम आफ्टर में जाएगा जॉब को जाएगा. इधर ही नहीं है, ओसूर साइड है ज़्यादा है. बाद में इधर चूज करेगा. पालाकोट साइड में अच्छा है. पूरा आदमी अच्छा से बात करेगा. अच्छा कॉलेज है. What are the job opportunities for BCom, BBA and MCom? That we are going to discuss first. I am going to share few information about what are the job opportunities available for commerce management students, both UG and PG. After that, BCom, BBA முடிச்சா உடனே வேலை கிடைச்சிருமா? கிடைக்கும். நீங்கள் எந்த ஏரியாவில் வேலை பார்க்க போகிறீங்க அந்த ஏரியாவை பார்த்து உங்கள் சம்பளமும் கிடைக்கும். தருமபுரி, கிருஷ்ணகிரி இது மாதிரி ஏரியாவில் போனீங்கன்னா எடுத்த உடனே பார்த்தா 5000, 8000, 10000. அதுவும் வந்து நல்ல கம்பெனி, நல்ல ஆர்டர்ஸ் இருக்குது, ப்ரொடக்ஷன் இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங் கம்பெனி, ரெப்யூட்டட் கம்பெனி. எங்கே கம்பெனிஸ் இருக்குது தருமபுரிலாம் சொல்லுங்கள்? ரொம்ப கம்மியான கம்பெனிஸ். யூ ஹேவ் டு கோ ஃபார் த ட்ரேடிங் கன்சர்ன்ஸ். ஆல் ஆஃப் யூ நோ சோல் ட்ரேடிங் கன்சர்ன், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் நிறைய அது மாதிரி தான் இருக்குது. அங்கெல்லாம் போய் பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவுட் சைட் ஆஃப் யுவர் ஹோம் டவுன் கோ ஃபர்ஸ்ட். నా పేరు వైష్ణవి. నేను రాయకోట్ ఇంకా వస్తూ ఉన్నాను. నేను ఇక్కడ శ్రీ మూకాంబిక ఆర్ట్స్ అండ్ సైన్స్ కాలేజ్లో ఎంకామ్ చదువుతూ ఉన్నాను. నేను బీకామ్ ఇదే కాలేజ్లో చదువుతుంది. ఇప్పుడు నేను ఇదే కాలేజ్ ఎంకామ్లో చూస్ చేసినానంటే, నేను చదివినప్పుడు ఇక్కడ నాకు చాలా ఫ్రీ ఫెసిలిటీస్ అంతా ఇచ్చిండ్రి. నేను బీకామ్ చదివేటప్పుడు ఇక్కడ నాకు ఫస్ట్ ఇయర్ సెమ్ ఫ్రీ, యూనిఫామ్ ఫ్రీ, బస్ ఫెసిలిటీ అంతా ఫ్రీ. ఇక్కడ టెక్నాలజీ ల్యాబ్ అంతా చాలా బాగుంది. ఎంకామ్ చేరే రీజన్ ఏమంటే ఇక్కడ ఉండే స్టాఫ్స్ అంతా చాలా సపోర్టివ్. ప్లస్ మనకి డౌట్స్ ఉంటేనో టైం ఉంటేనో మనకి బాగా క్లియర్ చేస్తారు. అకౌంటింగ్ అంతా బాగా టీచ్ చేస్తారు. టీచర్స్ అంతా చాలా సపోర్టివ్. ప్రిన్సిపల్ వచ్చి చాలా అందరికీ ఏమేమి కావాలో అంతా అడిగి ఆ ఫెసిలిటీస్ అందరికీ చేసిస్తారు. ఈ కాలేజ్ ఇన్ఫ్రాస్ట్రక్చర్ అంతా చాలా బాగుంటుంది. ప్లే ఏరియా, మిగతా ల్యాబ్ అంతా చాలా చాలా బాగుంటుంది. ఇప్పుడు వచ్చి నేషనల్ లెవెల్ సెమినార్ చేస్తూ ఉన్నారు. ఆ సార్ బీకామ్ చదివేసినాక మనకి ఏమేమి యూజ్ అవుతుంది, ఎట్లెట్లా మనము కెరియర్ని బిల్డ్ చేయాలనేసి అంతా చెప్పిస్తూ ఉంటారు. దీన్ని ఇంకా మన లైఫ్ వచ్చి బాగా ఏమైనా టర్నింగ్ పాయింట్స్ ఏమైనా ఉంది, గవర్నమెంట్ ఎగ్జామ్స్ ఏమైనా చేయాలంటే
అట్లా ఏమేమి ఉంది ఫీచర్స్ అవంతా చెప్తా ఉన్నారు. ఈ సెమినార్ వచ్చి చాలా యూస్ఫుల్గా ఉంది. ప్లస్ ఈ కాలేజ్ వచ్చి చాలా ఫెసిలిటీస్ అంతా ఇస్తూ ఉండేదాన్ని ఇంకా నాకు చాలా ఇష్టమైంది.